முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 68. சேகர வாரண என்று துவங்குகின்ற பாடல் இது. தலைவனை பிரியும் நேரம் வந்துவிட்டது. அதை குறிப்பிடுவதாக காலையில் சங்கும் கோழியும் கூவுகிறது. அவனை பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டதே என்று வருந்துவது போல அமைந்த பாடல். இந்த கந்தரந்தாதி பாடல்கள் பெரும்பாலானவை நாயக நாயகி பாவத்திலேயே அமைந்தவை. அதே போல் இந்த பாடல்லையும் சங்கமும் கோழியும் கூவுவது அவை இரண்டிற்கும் ஒரே பிராணன் தானோ என்று தலைவி கேட்பது போல அமைந்துள்ள பாடல் இது. இப்போ இந்த பாடலை பார்ப்போம், பாடலோட பொருளை பார்ப்போம். சேகர வாரண வேல் வீர வேட சிறுமி பதவ சேகர வாரண மேவும் புயாச்சல தீவினையின் சேகர வாரண வெற்பாள நாளும் திரியம்பகனார் சேகர வாரண நின் கையில் வாரணன் ஜீவனொன்றே. இந்த பாடலோட பதங்களை பிரித்தோம்னா சே கரவா ரண வேல் வீர வேடச்சிறுமி பத சேகர வாரணம் மேவும் புயாச்சல தீவினையின் சேக்கு அற ஆரண வெற்பாள நாளும் திரியம்பகனார் சே கர வாரணம் நின் கையில் வாரணம் சீவன் ஒன்றே. இந்த பாடலிலும் செங்கோட்டு மலை திருச்செங்கோடை பற்றி குறிப்பிடுகிறார். முதல் வரியை பார்த்தோன்னா சே கரவா ரணவேல் வீர வேடச்சிறுமி பத சேகர. சே கரவா, சேனா அடியவர்கள், கரவா அவர்களை காப்பாற்றுவதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் வேண்டிய அடியர் வேண்டிய போது வெறாது உதவும் பெருமாளவம் இல்லையா. அதனால் சே கரவா அடியவர்களை காப்பாற்றுவதில் கொஞ்சமும் தயங்காத பின்வாங்காத ரணவேல் வீரா போர் செய்வதில் வல்லமை உடைய வேலை உடைய வீரனே முருகனே. வேடச்சிறுமி பதசேகர. வேடச்சிறுமினா வள்ளி பிராட்டி, வேடுவர் குலத்தில் தோன்றிய வள்ளி பிராட்டி. அவளுடைய பாதங்களை தன்னுடைய சிரத்தில் ஏந்தியவனே. இந்த பாடலை பார்க்குற போது 2-3 இடத்துல திருப்புகளில் சொல்லுவார். வள்ளி பதம் பணியா அதிமோக தயாபரணே அப்படிம்பார். வள்ளியோட பாதங்களை பணிகின்றவன். அதே போல் பாதிமதினதி பாடலில் சுவாமிமலை பாடலில் சொல்லுவார், மாது குரமகள் பாதம் அருடைய மணவாளா அப்படிம்பார். இந்த இடத்துல வள்ளி பிராட்டியோட பாதங்களை தன்னுடைய தலையில் ஏந்தியவனே, சிரத்தில் ஏந்தியவனே. வாரணமேவும் புயாச்சல. வாரண தேவயானை, மேவும் அவள் தழுவுகின்ற, புயாச்சல அச்சலம்னா மலை, மலை போன்ற தோள்களை புஜங்களை உடையவனே. மலை போன்ற தோள்களை உடையவன், அது தேவயானை தழுவி கொண்டிருக்கின்ற தோள்கள். தீவினையின் சேகு அற. தீவினை கொடிய வினைகள். சேகுனா வைரம், வைரம் போல திடமாக கடுமையாக ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. வைரம்தான் இருக்கிறது இல்லையா ஹார்டஸ்ட் மெட்டீரியல். அது வைரம் மாதிரி திடமாக இருக்கின்ற தீவினைகள். அந்த தீவினைகளை அறுக்கின்ற அறம் போன்றவன். அறம்னா இந்த இடத்துல அறம். தீவினைகள் வஜ்ரம் போல இருந்தால் கூட அந்த வைரத்தையே அறுக்கக்கூடிய அறம் போன்று வலிமையானவன். ஆரண வெற்பாள. ஆரணம் வேதங்கள், வேதங்கள் பூஜிக்கின்ற வெற்பாள. வெற்புங்கிறது இந்த இடத்துல திருச்செங்கோட்டு மலையை சொல்கிறார். ஆரண வெற்பாள. நாளும் திரியம்பகனார் சேகர வாரணம் நின் கையில் வாரணம் சிவன் ஒன்றே. நாளும் தினந்தோறும் திரியம்பகனார்.
திரியம்பகனார்னா 3 கண்களை உடைய சிவபெருமான். அவனுக்கு சேக்கு ரிஷபமாக வந்த திருமால். இந்த இடத்துல ஒரு சின்ன கதையை குறிப்பிடுகிறார். திருப்புராந்தகர்களை எரிப்பதற்காக சிவபெருமான் சென்றபோது மகாவிஷ்ணு ரிஷபமாக வந்தார். அதைத்தான் சொல்கிறார் இங்கே. திரியம்பகனார் சே, முக்கண்ணுடைய சிவபெருமானுக்கு ரிஷபமாக வந்த திருமாலுடைய விஷ்ணுவுடைய கையில் இருக்கும் வாரணம் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கும், நின் கையில் வாரணம், உன் கையில் இருக்கிற கொடியில் இருக்கின்ற கோழிக்கும், திருமாலுடைய பாஞ்சஜன்யம் என்ற சங்கிற்கும் உன் கையில் இருக்கிற கொடியில் இருக்கும் கோழிக்கும் சிவன் ஒன்றே, அதனுடைய உயிர் ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. தலைவி சொல்கிறாள், நான் உன்னை சேர்ந்து இருக்கும்போது இரவு நீடிக்காமல் முடிந்து விட்டது என்பதை காட்டுகிறாற் போல் கோழி கூவுகிறது, சங்கு ஒலிக்கிறது. இதை காட்டும்போது இந்த சங்கு கோழி இவை இரண்டுமே ஒரே மாதிரியான குணத்தை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடியார்களை காப்பதையே தன்னுடைய கடமையாக கொண்ட முருகப்பெருமானே, வேல் ஏந்தி இருக்கும் வீரனே, நீ வள்ளியின் பாதம் பணிபவன், வேதங்கள் தொழும் திருச்செங்கோட்டு மலைக்கு அதிபன், இரவை நீட்டிக்காமல் காலை புலர்வதை காண்பிப்பதில் சங்கிற்கும் உன்னுடைய கோழிக்கும் சேவலுக்கும் உயிர் ஒன்றாகவே இருக்கிறதே என்று தலைவி கூறுவதைப் போல அமைந்த பாடல் இது. முருகாச்சரணம்.